ஒரு ராஜா எப்படி கடவுளா மாற முடியும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அப்படி ஒரு ஆச்சரியமான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு மனுஷன், அதுவும் ஒரு ராஜா, எப்படி மக்கள் மனசுல ஒரு தெய்வமா இடம் பிடிக்கிறார்? இதுக்கான பதிலை தான் நாம தேட போறோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. மின்னேரி தெய்வம், அதாவது மின்னேரியாவின் கடவுள். இது மக்கள் அவருக்கு வச்ச பேரு. இது உன்னே போதும் அவர் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க. சோ, யார் இந்த மகாசேனன்? இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைய 27 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர். சரி, அவர் கடவுளா ஆனதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? தண்ணி. ஆமா, தண்ணிய வச்சு அவரு செஞ்ச ஒரு மேஜிக் தான் அவரை மக்கள் மனசுல அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. என்னன்னு பாப்போமா? 1 2 இல்ல, மொத்தம் 16 பிரம்மாண்டமான குளங்களை, அதாவது நீர்த்தேக்கங்களை அவர் கட்டியிருக்கார். இதுதான் அவர் செஞ்ச முதல் பெரிய விஷயம். அந்த 16லயும் ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்குன்னா அது இந்த மின்னேரியா குளம் தான். இன்னைக்கும் அவருடைய என்ஜினியரிங் திறமைக்கு இது ஒரு பெரிய சாட்சியா நிக்குது. இதோட சைஸ் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. கரையோட நீளமே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், பரப்பளவு 4670 ஏக்கர். சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டம்னு. உண்மையிலே நம்ப முடியாத ஒரு சாதனை தான் அது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு மினி ஹீரோ அப்படின்னு சொன்னதைத்தான் நாம இன்னைக்கு மின்னேரியா குளம்னு சொல்றோம். பேர் மட்டும்தான் மாறி இருக்க தவிர அவரோட உழைப்பு இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. சரி, தண்ணிய மட்டும்தான் அவர் கவனிச்சாரா? இல்லவே இல்ல. அடுத்தது அவரோட கட்டடக்கலை. வானத்தையே தொடுற மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்களையும் அவர் எழுப்பியிருக்கார். அதுல ரொம்ப முக்கியமானது அனுராதபுரத்துல இருக்கிற ஜேதவனாராமய தூபி. இது பழங்கால உலகத்தோட அதிசயங்கள்ல ஒண்ணுன்னே சொல்றாங்க. இதோட உயரம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 400 அடி. அந்த காலத்துல இது உலகத்தோட மிக உயரமான கட்டடங்கள்ல ஒண்ணா இருந்திருக்கு. உயரம் மட்டும் இல்ல, அகலமும் அப்படிதான். அதோட அடிப்பகுதியோட விட்டமே 370 அடி. யோசிச்சு பாருங்க, முழுக்க முழுக்க செங்கல்ல வச்சு எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்கன்னு. இது வெறும் ஒரு கட்டடம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மடாலயத்தோட ஒரு பகுதி. இது போக கோகண்ணா, ஏகப்பிள்ளன்னு இன்னும் பல விகாரிகளை அவர் கட்டியிருக்காரு. சோ, அவரோட பங்களிப்பு ரொம்பவே பெருசு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். இவ்ளோ பெரிய குளங்கள், இவ்ளோ உயரமான கட்டடங்கள், இதுக்கும் அவர் கடவுளாக ஆனதற்கும் என்ன சம்பந்தம்? அதான் இங்க இருக்கிற முக்கியமான புள்ளி. பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அவர் நிறைய பெரிய குளங்களை கட்டியதால மக்கள் அவரை ஒரு கடவுளை போலவே பார்த்தாங்க. இதுதான் வரலாறு சொல்ற உண்மை. அப்போ விஷயம் என்னன்னா, அவர் கட்டினது வரும் கல்லையும் மண்ணையும் இல்ல, மக்களோட வாழ்க்கைய, அவங்களோட எதிர்காலத்தை அவர் பாதுகாத்தார். விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்தார். அவரோட இந்த மக்கள் நலன் மேல இருந்த அக்கறை தான் அவர் ஒரு சாதாரண மன்னருங்கிற இடத்துல இருந்து ஒரு தெய்வங்கிற இடத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு தலைவரோட புகழ எது உண்மையிலே காலத்துக்கும் நிலைக்க வைக்குது? அதிகாரமா, செல்வமா, இல்ல மகாசேனன் செஞ்ச மாதிரி மக்களுக்காக செய்யற சேவையா? நீங்களே யோசிச்சு பாருங்க.